Hello and welcome to Teresa Trees Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான டெசர்ட் தான் பார்க்க போறோம். Only 5 ingredients வச்சு நம்ம இந்த டெசர்ட்டை within half an hour பண்ணிடலாம். இந்த டெசர்ட் பேர் வந்து caramel custard. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கேரமல் கஸ்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கப் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பேசிக்காக ஒரு டீ கப் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம 1/4 கப்பு வந்து சுகரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறோம். இதில் வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இப்படி நம்ம பேனை வந்து நல்லா இப்படியே டர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்பூனை வைக்கக்கூடாது. அதுதான் இது கோல்டன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதை நம்ம வந்து ஒரு பேன்ல வச்சுட்டு இப்படியே நம்ம வந்து அவ்வளோதான், நம்மளோட கேரமலைஸ்டு வந்து ஆயிடுச்சு நம்மளோட பேன் வந்து. ஸோ இந்த கேரமல் கஸ்டர்டுக்கு கொஞ்சம் ஃபர்ம்னஸ் வர்றதுக்கு நம்ம வந்து பிரெட் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இங்கே 3 ஸ்லைசஸ் இல்லை உங்களுக்கு ஒரு 2.5 ஸ்லைசஸ் நம்ம பிரெட் எடுத்துக்கிடுவோம். இந்த பிரெட்டை வந்து நம்ம ஃப்ரெஷ் பிரெட் தான் எடுக்கணும். அது வந்து நம்ம அப்படியே மிக்சியில் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா நான் கிரைண்ட் பண்ணிடணும். நம்மளுக்கு நல்லா அது வந்து ஒரு பவுடரியாக வந்துடணும். இப்போ நான் வந்து நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரமல் கஸ்டர்டுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒரே மிக்சியில் போட்டு அடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து சுகர், இது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை நல்லா வந்து ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்குவோம். ஸோ பிரெட் க்ரம்ஸு, எக்கு அண்ட் சுகர் அண்ட் வெனிலா எசன்ஸை நல்லா நம்ம வந்து ஒரு அடி அடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறேன். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை அடிச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அடிச்சுட்டோம். இப்போ வந்து நம்மளை வந்து கேரமலைஸ் பண்ணி நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து நம்ம இதை சேர்த்துருவோம். நல்லா ஸ்லோலியாக போர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம கேரமலைஸ் பண்ணது நல்லாவே ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்து ஊற்றும் போது ஒரு கிராக்லிங் சவுண்டு வரும். ஏன்னா அது ஹாட்டாக இருக்குது, இது கோல்டாக இருக்குனால. அவ்வளோதான், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஓவர். நான் வந்து இதை வந்து மைக்ரோவன் இல்லை ஓடிஜியில் நம்ம வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். இது பேக் பண்ணுறதுக்கு 200 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் அபவுட் 1/2 an hourக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். பேக் ஆகிட்டோன்னே இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபர்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது ஜிகிள் ஆடுற மாதிரி இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஸோ நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆச்சு. நான் வந்து இதை ஃப்ரிட்ஜிலையும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம ஓடிஜிலேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் அது வந்து ஷேக்கிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் டோன்ட் வரி, அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே நல்லா ஃபர்ம் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ சைட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லையும் எடுத்து விட்டிங்கன்னா அது சைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டை நம்ம வந்து அப்படியே இதில் வந்து ஒரே திருப்பு தான். ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் வந்து செட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இது எல்லா கேரமல் வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. வாங்க இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆச்சு. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்பவே குவிக்காக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க எப்படி இருந்தது. எப்பயும் சொன்ன மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போடு பரிமாறுங்க. திரீசா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.